இந்தியா சார்பாகவும் அதுலயும் தி பெஸ்டா சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சக்சஸ் டீம் சார்பாகவும் உங்க அத்தனை பேருமே நான் வந்து வாம் வெல்கம் பண்ணிக்கிறேன். இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிப்போம் இல்லைங்களா. எனக்கு வந்து என்னோட நிலைமை மாறிடாதா, என்னோட வருமானம் வந்து அதிகபட்சம் நான் எடுத்துட மாட்டேனா, எனக்கு வந்து ஃபேமிலி வந்து நல்லா பார்த்துக்கணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த கடவுள் அப்படின்னு சொல்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பணத்தையோ பொருளாவோ நமக்கு கொடுக்க போறது கிடையாது. யார் எந்த ஒரு விஷயத்த வந்து வேண்டுனாலுமே நமக்கு கிடைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த வாய்ப்பை யார் எடுத்துக்கிறாங்க, அந்த வாய்ப்பை யார் வந்து இதை நான் கேட்டிருக்கிறேன் கடவுள் எனக்கு தான் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் அந்த வாய்ப்பை எடுக்கிறாங்களோ, அந்த வாய்ப்பை எடுத்து யார் டிராவல் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்க கேட்ட விஷயத்த எல்லாமே அடைய முடியுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த வாய்ப்பை ஜஸ்ட் ஒரு வாய்ப்பா பார்க்காம இதை எடுத்து மனப்பூர்வமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க கேட்ட அத்தனை விஷயமும் இங்க கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்த ஒன் பை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கம்பெனியோட ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன சார் வித்தியாசம், ஏன் இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்றது நமக்கு தேவையான ஒரு பொருளையும் நம்ம நேரடியா போயிட்டு பார்த்து கையில காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா. ஒரு இடத்துக்கும் நம்ம போயிருப்போம். அதுக்கு டைம் வேஸ்ட் பிளஸ் டயர்ட்னஸ் அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனா கூட கடத்தெருவு ஏறி இறங்க வேண்டியதா நிலைமை இருக்கு. இது எல்லாமே என்னது, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ வந்து எல்லாமே அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் செக்யூர்டா அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி மற்ற மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபுட்டு வேணுமா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆட்டோ வேணுமா ஓலா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு தேவைக்கும் ஒரு ஆப் வந்து விட்டாங்க. அப்போ மொபைல் மூலியமா இருக்கக்கூடிய இந்த ஆப் மூலியமா நம்ம எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதே கேட்டகரியில வர்ற கம்பெனி தான் ஆக்சிஸ் இந்தியா, நம்மளோட கம்பெனி. சரிங்களா. ஸோ நம்ம கம்பெனி அந்த கேட்டகரி ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்மார்ட் போன் என்ன தேவை, இந்த பிசினஸ் நான் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சுனாக்கா போதும். ஓகேங்களா. ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சுனாக்கா போதும். அப்போ அந்த ஸ்மார்ட் போன் எல்லார்ட்டையுமே இருக்கு, யார்ட்டையும் இல்லாமலாம் யாருமே கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன விஷயத்துல நம்ம பண்றோம் யோசிச்சு பாருங்க. யூடியூப் பார்ப்போம், அந்த ஷேர் சாட் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக் பார்க்குறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நாமே மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து தொலைச்சிட்டு இருக்கிறோம், டைம் இல்லைங்களா. அப்போ அந்த டைம் வந்து அந்த மொபைல்ல நிறைய விஷயம் போகுது. அப்போ அதே மொபைல் வச்சு இல்லை ஓகேங்களா, நீங்க கையில் வச்சுக்கிற அதே மொபைலை வச்சு பணம் இங்க சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா. அதுவும் வீட்டில் இருந்துகிட்டே, எங்கேயும் போகணும்னு அவசியமே கிடையாது, வீட்டில் இருந்துகிட்டே பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஒரு 10 வருஷம் ஒரு குழந்தைகளை போய் சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், விசாரிக்கிறோம் அந்த ஸ்கூலோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி கத்து தராங்க, இதுக்கு முன்னாடி எப்படி டீச் பண்ணியிருந்தாங்க, ஒர்த்தா இல்லையா, கொடுக்குற காசு கரெக்டா வந்து கொண்டு வர நாலேஜ்ல கொடுக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொண்டு வராங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வந்து நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா. அப்போ ஒரு கம்பெனியில் நம்ம இணைய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இதை ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2018 சென்னை குரோம்பேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை குரோம்பேட்டில் தான். தென் நமக்கு வந்து கஸ்டமர் கேரும் நமக்கு அவைலபிளாக இருக்கு. தென் தமிழ் லாங்குவேஜ்லேயே. ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலே நிறைய ஆப் இருக்குங்க மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய. அமேசான், பிளிப்கார்ட், மஹிந்திரா அண்ட் அலிபாபா, ஸ்னாப்டீல் மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப் இருக்கு. அது எல்லாத்தையும் பீட் பண்ணி இந்தியாவிலே ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஆப் இருந்தாலும் ஷாப்பிங்கும் பண்ண முடியும், அதே சேம் டைம் அதே ஆப்ல பணமும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்திருக்குன்னா அது நம்ம ஆப் மட்டும்தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே. இந்த கட்டமைப்பு ஓகேங்களா, இந்த கம்பெனியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஜாம்பவான்னு சொல்லலாம், 2 கடவுள்கள்னு சொல்லலாம். ஏன்னா இங்க அவங்க வேலைக்கு தான் அவங்க விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல டிஃப்ரெண்டா ஓகேங்களா, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் வந்து டிஃப்ரெண்டா யோசிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பயனுள்ள வகையில வந்து ஒரு பலனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண 2 ஜாம்பவான்கள். ஸோ மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டர், மிஸ்டர் சி பாபு சார் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இது இவங்க 2 பேரும் தன்னோட 21 அனுபவம் ஓகேங்களா, 21 வருஷம் அனுபவத்துல இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில
21 வருஷம் வந்து அனுபவம் இருக்கு. ஸோ இவங்க மட்டுமே செய்யாம ஸ்டார்ட் பண்ணாம தன்னுக்கு நிகரான தனக்கு நிகரான ஒரு திறமையை கொண்ட ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃபவுண்டர் டைரக்டரா வச்சு இந்த கம்பெனி மூவ் பண்ணாங்க. அவங்களுக்கு கீழே 41 வைஸ் பிரசிடென்ட், 250க்கும் மேல சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் 800க்கும் மேல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் 100க்கும் மேல பிரான்ச் ஆபீஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை வெறும் 5 வருஷம் இன்னும் முடியல. ஸோ 5 வருஷம் முடியல இந்த பட்சத்திலே இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்பெனிக்கு லீகலா ப்ரூஃப் இருக்கா, இன்கார்பரேஷன் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், பொருள் எல்லாமே தரமானதா இருக்கான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் இருக்குது. இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வரி நம்ம முறையா கட்டிட்டு இருக்கோம். அதுக்கான உங்களுக்கு ப்ரூஃபும் வந்து அந்த நம்பரை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு போட்டோ, இதை எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும்போது, ஓகேங்களா, ஸோ நான் ஹெட் ஆஃபீஸ் போகும்போது மேலே பாருங்க, axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், இந்த ஜிஎஸ்டி வரி நம்பர் சொன்ன இல்லைங்களா, அது மேலே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிபிகேட், ஓகேங்களா, axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது ரொம்ப சின்னதாக இருக்கனால ஜூம் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன். தென் நம்ம கம்பெனிக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப் இருக்கு, டெலிவரி டீம் இருக்கு, சாஃப்ட்வேர் டீம் இருக்கு, ஹெட் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அண்ட் மிகப்பெரிய வேர் ஹவுஸும் இருக்கு. ஓகே சார், ப்ரொஃபைல் தெரிஞ்சாச்சு, கம்பெனி பத்தின ப்ரொஃபைல் தெரிஞ்சாச்சு, ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்காத, வாங்காத, பயன்படுத்தாத ப்ராடக்ட் இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே வெளி மார்க்கெட்டிங்ல கிடைக்கக்கூடிய, நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ், உமன்ஸ் கார்மெண்ட்ஸ், மென்ஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோட கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி வாங்கிட்டு தான் இருக்கோம், வாங்காம யாரும் கிடையாது. இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா, கிச்சன் அப்ளையன்ஸ், கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே பிராண்டடா சார். நீங்க வெளியில போயிட்டு என்ன பிராண்டட் வாங்குவீங்களோ அதுதான் இருக்கு. கம்பெனிக்குன்னு சொந்தமா எந்த பிராண்டடும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இங்க நமக்கு என்னதான் சார் வேலை, அதுதான் சார் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கண்டிப்பா இங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இந்த ஆப் axis.india.com, அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான ஒரு ஆப்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்பை நம்ம விளம்பரம் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ விளம்பரம் பண்ணணும்னாக்கா இந்த கம்பெனில நீங்க ஒரு பிரைம் மெம்பரா சேரணும். ஓகேங்களா? எப்படி இந்த இப்போ நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து ரேஷன் கார்டு அடையாளம் இல்லைங்களா? ஸோ நீங்க இந்தியாவில் தான் இருக்கீங்கன்றதுக்காக ஆதார் கார்டு அடையாளம். அப்போ இந்த கம்பெனியில நீங்க ஒரு பிரைம் மெம்பரா இருக்கிறீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளத்துக்காக மட்டும்தான் நீங்க ஒரு பிரைம் மெம்பரா சேரும்போது உங்களுக்கு ஐடி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வாங்கலான்றதுக்கு முன்னாடி, ஒரு பிரைம் மெம்பரா நம்ம வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். பிசினஸ் தள்ளி வைங்க, வேற எந்த ப்ராசஸும் தள்ளி வைங்க. ஒரு விஷயம், இங்க நீங்க ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் ஆஃப் பிரைம் மெம்பர், கேன் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ், ஓகேங்களா, 100 பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மேல இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி ஒரிசால கூட இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இடத்துலயும் வந்து ஆஃபீஸ் இருக்கு. நீங்க எங்க போனாலுமே ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் நான் எப்படி சார் யூஸ் பண்றது? சார் நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலையா இருக்கேன். ஸோ என்னோட ஆஃபீஸ் வந்து இங்க சென்னையில் இருக்குதுன்னு சொல்றீங்க, அண்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குதுன்னு சொல்றீங்க, சிங்காரப்பேட்டில் இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் சென்னையில எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? உங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் எவ்வளவு பேர் வந்து சென்னையில வேலை செய்வாங்க, இல்ல கோயம்புத்தூர்ல வேலை செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு, ஆபீஸ் போய் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்ம ஆபீஸோட அட்ரஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க நேரடியாக போய் விசிட் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்ம லீடர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நான் நேரடியா வந்து நான் போறேன். இப்போ நான் சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது ஒருத்தர் பார்த்து பேசணும் அப்படின்னாக்கா, நான் பிசினஸ் பண்றோம் இல்லைங்களா, நம்ம என்ன பண்றோம், பிசினஸ் தான் பண்ண போறோம், வேலை கிடையாது. அப்போ ஒரு பிசினஸ் நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஆபீஸ்ல உட்கார வச்சு நீட்டா பேசிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எங்க ஏன் வரீங்க, எதுக்கு வரீங்கன்னு சொல்லி யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆபீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஐடின்னு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்க போறீங்க. லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட், எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் கொடுப்பாங்க. அதுக்காக நான் விலை கம்மின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பொருள் வந்து ரேட் கம்மியா இருக்கு, சில பொருள் ஆவரேஜா இருக்கு, சில பொருள் ரேட் அதிகமாவே இருக்கு. நமக்கு எது ஃபேவரா இருக்கோ, நமக்கு எது ஃபேவரா இருக்குதோ அதை வாங்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கடை இருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு 3 கடை இருக்கு. அந்த 3 கடையிலுமே போயிட்டு விலை விசாரிக்கும் போது ஒரு கடையில ₹1, 2வது கடையில ₹2, 3வது கடையில ₹3 நமக்கு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு எது பெனிஃபிட்? 3வது கடை தான் பெனிஃபிட்.
அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி வாங்கும்போது நம்ம அந்த பெனிஃபிட்டை சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேசிவ் இன்கம், ஓகேங்களா? சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ உறங்கும் போதும் கூட வருமானம் வரும் சூழலை நீ உருவாக்காவிட்டால் சாகும் வரை நீ உழைத்துக் கொண்டே இருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல டே நைட்டா நம்ம வந்து ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம்னாக்கா போதிய வருமானம் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க டேல ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணல, தூங்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வருமானம் வரும் சூழல் இங்க இருக்கு. அதுதான் பேசிவ் இன்கம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லைஃப் லாங் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. சார் அந்த பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் புதுசா இருக்கிறேன், நான் படிக்கலன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இங்க பிரச்சனையே கிடையாது. ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கு தனியா படிப்பு இருக்குங்க. ஓகேங்களா? வெளில போனோம் அப்படின்னாக்கா தனியா பணம் கட்டி படிக்கணும், டிகிரி வாங்கணும், ஓகேங்களா, சர்டிபிகேட் வாங்கணும். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஃப்ரீயா கத்துக் கொடுக்குறாங்க. யாரு கத்துக் கொடுக்குறாங்கன்றத பின்னாடி சொல்றேன். ஸோ நோ ரினியூவபிள். நம்ம திரும்பியும் வந்து ரினியூல் பண்ணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒன் டைம் ஐடி வாங்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஐடி எப்பவுமே உங்களுக்கு லாக் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்க குழந்தைகளும் அதே ஐடியில கண்டினியூ பண்ணலாம். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? ஒரு பிரைம் மெம்பரா மாறணும். ஒரு பிரைம் மெம்பரா நான் வந்து கம்பெனில மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, செலக்ட் எனி ஒன் கிட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹெட் ஆஃபீஸ் சொன்ன இல்லைங்களா, ஹெட் ஆஃபீஸ்க்கு பக்கத்திலே ஆஃப்லைன் ஷோரூமும் இருக்கு. இந்த ஆஃப்லைன் ஷோரூம்ல இந்த பிக்சரை நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னாக்கா, நிறைய இடத்துல சொல்லுவாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது சில கம்பெனிலான்னு சொல்லிட்டு. நம்ம கம்பெனி, தமிழனோட கம்பெனி எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத இந்த சர்வீஸ் மூலியமா நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும். ஓகேங்களா? பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நான் இங்க பிளாஸ்டிக் கவர் நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. மக்கி போற தன்மை உள்ள கவர்ஸையும் அண்டு கேரி பேக்கையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? கம்பெனியோட சீல் அண்ட் லோகோ வச்சு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா நம்ம ட்ரைனிங் கத்துக்கிறதுக்காக சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு ஏசி ஹாலும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஆரம்பத்திலே வந்துருச்சு. ஓகேங்களா? இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து சென்னை ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னாட்டு சைட்லாம் சொல்லுவாங்களா, மதுரை, திருச்சி இந்த பக்கம், அவங்க கேட்டதின் வீதம் நெக்ஸ்ட் அங்க ஒரு இதே மாதிரி ஆஃப்லைன் ஷோரூம் அண்ட் 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு மீட்டிங் ஹால், இது தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வரதுக்கான பிளான் 2வது கட்டமா அங்க வந்து ஓபன் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதோட ப்ராசஸ் கூட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ரூல்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த உலகம் சொல்றது ஒரே ஒரு நியதி தான். ஒரு விதை நிலத்துல விதைக்கப்படுறது உண்மை அப்படின்னாக்கா அது ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய ஒரு விருட்சமா வந்து ஒரு விதைக்கு பல விதைகளை கொடுக்கும், பல கனிகளை நமக்கு கொடுக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்புறீங்களோ அதே அளவுக்கு ஆக்சிஸ் இந்தியாவில் நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றதன் வீதம் இங்க நல்ல ஒரு இன்கம் ஃபியூச்சர் ஃபுல்லா நம்ம எடுக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். 6200 பேக்கேஜ் இருக்கு. இந்த 6200 பேக்கேஜ் நம்ம கம்பெனிக்கு 6200 கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதுல நமக்கு நஷ்டம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைடே பண்ணணும். இந்த 6200 நான் கம்பெனிக்கு கொடுக்குறேன் சார், நீங்க சொல்றீங்க, நான் கொடுக்குறேன், நமக்கு என்ன கிடைக்கும்? வித்தின் 4 டேஸ்ல பாருங்க. 1 செகண்ட். மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, மிளகாய் அண்ட் தனியா, துவரம்பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு 43 வகையான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. 6200 நம்ம கொடுக்கும்போது 5700 ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 3200, அந்த 6200 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 5700 போக 3200 நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனா கொடுக்குறாங்க. இப்ப டோட்டலா 6200 கொடுத்த நமக்கு 8900 பெனிஃபிட்டா கிடைக்குது வித்தின் 4 டேஸ்ல. ஓகேங்களா? டெலிவரி அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் உங்களுக்கு அன்னைக்கே கிடைச்சிரும். என்னைக்கு ஐடி போடுறீங்களோ அன்னைக்கே கிடைச்சிரும். ப்ராடக்ட் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு 4 டேஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் 6200 கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 8900 நமக்கு டோட்டல் பெனிஃபிட் கிடைக்குது. இதுல ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்கறத விட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் கிடைக்குது. இருந்தாலும் சார் அந்த 5700 கொடுத்துருக்கீங்க, ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் அந்த 3200 டிஸ்கவுண்ட் சொன்னீங்களே அது எப்போ அக்கௌண்ட்ல ஏறும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்டா சொல்றேன், உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? அதை நீங்க கேட்டு அதுவும் நஷ்டமா பெனிஃபிட்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்றீங்களே அப்படின்னாக்கா இந்த இடத்துல பிசினஸை நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுத்து பிசினஸ் வாங்குற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா முதலீடு இல்லாம நம்ம பிசினஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? முதலீடு இல்லாம இந்த இடத்துல பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம முதலீடு போடுறோமா? கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபேமிலியோட போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கோ 6000 ரூபாய்க்கோ ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
வாங்கிட்டு வர்ற வழியில அவங்களே இந்த கடைக்காரர் என்ன பண்றாருனாக்கா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட்டை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க, ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. வர்ற வழியில உங்க குழந்தை அந்த கிஃப்ட்டை போட்டு உடைச்சிருச்சுன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. நம்ம கொடுத்த காசு எதுக்கு? ப்ராடக்ட்டுக்கு. அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு சேஃபா இருக்கு. எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த கிஃப்ட் கீழே விழுந்து உடஞ்சதுனால நமக்கு எவ்விதத்திலையும் லாஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வெளியில வாங்குறத ஒரே ஒரு டைம் மட்டும் கடையை மாத்தி நம்ம கம்பெனில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாங்கும்போது நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாவே கொடுத்துட்றாங்க. அதை தாண்டி வாரம் 600ல இருந்து 60,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம காசு கொடுத்து வாங்குறது பொருளை மட்டும்தான், சரிங்களா? பெனிஃபிட்டை மட்டும்தான். ஆனா வாரம் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிசினஸ், ஓகேங்களா, வாரம் 60,000 ரூபாய் எங்க கொடுக்குறாங்க? இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா? கொடுத்துக்கிறாங்க, நாங்களும் சம்பாரிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு வேற எங்கேயாவது கொடுக்குறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தாலும் போயிட்டு நின்றாக்கா அவன் குறைக்கதான் பார்ப்பான். நம்மளோட வேலை மதிப்பை வந்து குறைக்கதான் பார்ப்பான். என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பான். எக்ஸ்பீரியன்ஸோட போனோம் அப்படின்னாக்கா இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் ஆள் யாரும் எடுக்க அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி நம்மளோட உழைப்பை வந்து உதாசீனப்படுத்துறாங்களே தவிர நமக்குன்னு பெருசா மதிப்பு அந்த இடத்துல இல்லை. ஆனா இந்த இடத்துல கடையை மாத்தி வாங்குறதுனால வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க ஒரு டைம் ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஒரு பர்ச்சேஸ்க்கு ஒரு நபர் என்ன பண்ணலாம்? பிசினஸை எடுத்து பண்ண முடியும். இங்க எத்தனை வகையான இன்கம், டைப் ஆஃப் இன்கம், எத்தனை வகையான இன்கம் கொடுக்குறாங்க பாருங்க. டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கம். இதுல ரீபர்ச்சேஸ் இன்கம் மட்டும் ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க, இப்போதைக்கு ஆக்டிவ்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஒண்ணுன்னா பார்க்கலாம். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் யூ அப்படிங்கிறது நீங்க அப்படிங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு 2 ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா? இப்போ இந்த பிசினஸ் நீங்க தனியா பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு 2 பார்ட்னரை நீங்க சேர்த்துக்க போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 18 வயசுக்கு மேலதான் உள்ள வந்திருப்பீங்க. அப்ப அந்த 18 வருஷம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ லெஃப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ரிலேட்டிவ். ஓகேங்களா? யாராவது கண்டிப்பா வருவாங்க. அப்படி வரல அப்படின்னாக்கா நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துருக்கிறோம் நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல லெஃப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் உங்களை மாதிரி ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனிக்கு 2 பேரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பார்ட்னரா சேர்த்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு கம்பெனி மூலமா லெஃப்ட்ல 60 பிவி ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60 பிவி கொடுப்பாங்க. லெஃப்ட்ல 60 பிவி, ரைட்ல 60 பிவி மேட்ச் பண்ணி உங்களுக்கு 600 ரூபாய் இன்கமா கிடைக்கும். ரெண்டாவது டீம் ரெஃபரல் இன்கம். லெஃப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் 2 பேருமே பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரியே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க லெஃப்ட்ல ஒரு 600 பிவி, ரைட்ல ஒரு 600 பிவி, 2 பேருமே 3000 சம்பாதிச்சாங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணலனாலும் உங்களுக்கு 6,000 ரூபாய், அவங்க 2 பேரோட வருமானம் சேர்ந்து உங்களுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் டீம் ரெஃபரல் இன்கம். நீங்க ஒர்க் பண்ணலனாலும் உங்க டீம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம். சரிங்களா? ஓகே. கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா? நம்மளோட உழைப்பை உதாசீனப்படுத்துவாங்க, ஏமாத்துவாங்க வெளியிலன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான்லாம் அதை அனுபவிச்சுக்கிறேன். சரிங்களா? ரொம்ப எஃபோர்ட் போட்டு செஞ்சு மாசத்துக்கு வெறும் 3,500 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்படிலாம் வந்து ஏமாத்திக்கிறாங்க. ஆனா நான் வேலை கத்துக்கணுன்றதுக்காக அந்த ஒரு இடத்த வந்து அனுபவிச்சேன். ஆனா இங்க நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க வந்து எஃபோர்ட் போடுறீங்க, உங்களோட உழைப்பை கம்பெனி ஒருபோதும் திருடாது. அதுக்கு முக்கிய ஒரு எக்ஸாம்பிள் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் வந்துட்டாரு. ரைட்ல இருக்கிற ஒரு சுமாரா ஒர்க் பண்ணி ஒரு 10 பேர் வந்து ஒரு 10 பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாரு. ரைட்ல வந்து சார் லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 பிரைம் மெம்பர் வராங்க. இந்த இடத்துல லெஃப்ட்ல 1200 பிவி ஒர்க் ஆகுது. அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னாக்கா வெறும் 600 பிவி ஒர்க் ஆகுது. இது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க? ரெண்டும் சரிசமமா இல்லையேன்னு சொன்னீங்கன்னாக்கா எது கம்மியான பட்ஜெட்டோ கம்மியான பிவி இருக்கோ அதை வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அப்ப 1200ல 600 போகும் இல்லைங்களா? 600 மேட்ச் ஆகி உங்களுக்கு 6,000 ரூபாய் இன்கம் கிடைச்சிரும். இந்த பக்கம் லெஃப்ட்ல 600 பேலன்ஸ் நிற்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் 0 ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் வீக் லெஃப்ட் சைடு ஒர்க் நடக்கலனா கூட பரவாயில்ல, ரைட் சைட்ல மட்டும் ஒர்க் நடக்குது அப்படின்னாக்கா அதை நீங்க மேட்ச் பண்ணி அந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணலாம், இன்கம் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை வாரம் சார் இது இருக்கும்னு சொன்னாக்கா இதுக்கு லைஃப் வேலிட்லாம் கொடுக்கல, லைஃப்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டெவலப் இன்கம். இங்க ஒரு வேலை செஞ்சு ஒரு சம்பளம் வாங்குறதே பெரும் பாடா இருக்கு. ஆனா அங்க ஒரு வேலை செஞ்சாக்கா 2-3 வகையான நம்ம இன்கம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க.
சோ ஒரு ஐடி நீங்க போடுறீங்க, யூ அப்படிங்கிறது நீங்க, லெஃப்ட்ல 8 ரைட்ல 8 ஐடி கொண்டு வரீங்க ஒரே வாரத்துல. ஓகேங்களா? அப்போ 16 பேர் நம்ம கொண்டு வந்திருப்போம். அந்த இடத்துல லெஃப்ட்ல 480 ரைட்ல 480 பிவி கொண்டு வரும்போது 4800 நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வரும் 7 நாள்ல. அப்போ அதிகபட்சம் ஒரு ஐடி போடும்போது ஒரே ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 60,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். எப்படி சார் முடியும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க 2 பேரை ஸ்டார்ட் பண்றது பிசினஸ் 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்போ இந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஆக ஆக அவங்க தேவைக்கு அவங்க வருமானம் எடுக்கும்போது டாப்ல மேல நீங்க இருக்கீங்க இல்லையா, கீழே லெஃப்ட்ல ஒரு 100 ஐடி ரைட்ல ஒரு 100 ஐடி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு 60,000 வரும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போகும்போது 60,000 மட்டும் தான் வரும், பேலன்ஸும் நமக்கு வராது. அப்ப அதிகமா அதையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான வழி 3 ஐடி போடுறது, மல்டிபிள் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூ அப்படிங்கிறது நீங்க, U2 U1 U2 U3 இந்த 3 ஐடியுமே யாருன்னாக்கா உங்க பேர்ல நீங்களே 3 பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு வழியே இல்லை. 2வது ஐடி 3வது ஐடியும் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஐடி லாக் பண்ணிட்டோம். அதுக்கு 2வது ஐடிக்கு கீழே 3வது ஐடிக்கு ஒர்க் பண்ணாலே போதும், அது ராஜா மாதிரி இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2வது ஐடிக்கு 3வது ஐடிக்கு ஒர்க் பண்ணா போதும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் இருக்கு. இப்போ 2 பிளேஸ் மொத்தம் 4 ஸ்பேஸ் இருக்கு. 4 ஸ்பேஸ்லயும் 4 ஐடியா பிரிச்சு போடும்போது ஃபர்ஸ்ட் ஐடிக்கு போட்டு ஒரு ஐடி போட்டு என்ன ஒர்க் பண்ணோம், 16 ஐடி கொண்டு வந்தோமா, அதே தான் நாங்க 16. இங்கேயும் அதே ஐடி தான் கொண்டு வர போறோம். அதே 16 ஐடி தான் 7 நாள் ஒர்க் பண்ண போறோம். ஆனா வருமானம் பாருங்க, 3வது ஐடிக்கும் 2400 இன்கம், 2வது ஐடிக்கும் 2400 இன்கம், டாப் ஐடிக்கு 5400 இன்கம். டோட்டலா அந்த வாரம் 10,200. யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு ஐடி போட்டு அதே 14 பேர் ரெண்டு இடத்துல பிரிச்சு போடுக்கிறோம் 8 இங்க 4,800 வருமானம். இங்க 3 ஐடி போட்டு 4 இடத்துல பிரிச்சு போட்டுக்கிறோம், 3 ஐடிக்கு வருமானம் 10,200. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அதிகபட்சம் ஃபியூச்சர்ல ஒரு ஐடிக்கு 60,000 அப்படின்னாக்கா 3 ஐடிக்கு 1,80,000 நம்மளால ஒரு வாரத்துல சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க, 7 ஐடி வரைக்கும் நம்மளால போட முடியும். இந்த 7 ஐடி கான்செப்ட் எனக்கு வேணும். நான் இந்த மூலியமா உங்க மாதிரி இப்ப நானா இருக்கட்டும், ஈடியா இருக்காங்க இல்லையா 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேரா இருக்கட்டும் 7 அடிக்கு மேலதான் போட்டிருந்தோம். ஆனா 7 அடிக்கு மேல நாங்க போட்டிருந்தோம், அப்போ வந்து எலிஜிபிள் இருந்துச்சு. இப்ப 7 அடிக்கு மேல போட முடியாது. ஓகேங்களா? சோ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த பிசினஸ் இந்த பிளான் எனக்கு வேணுன்றவங்க இண்டிவிஜுவலா கேளுங்க, யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ கேளுங்க, அவங்க என்கிட்ட கொண்டு வருவாங்க, நான் உங்களுக்கு கிளியரா விளக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 7 அடி போடும்போது ஒரு அடிக்கு 60,000னாக்கா ஒரே வாரத்துல 4,20,000 ஃபியூச்சர்ல சம்பாதிக்க முடியும். அப்ப 7 சைடு போட்டுட்டு ஒரு மெம்பர்ஷிப்பா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னாக்கா ஒரே மாசத்துல ஒரு வாரம் 4,20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாசத்துல 16,80,000 சம்பாதிக்க முடியும். இது எங்கேயாவது கவர்மெண்ட் ஜாப்ல பாசிபிளா, பிரைவேட் ஜாப்ல பாசிபிளா? கண்டிப்பா கிடையாதுங்க. பிசினஸ்ல மட்டும்தான் பாசிபிள். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது 5 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சார் 1,00,000 ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நான் சொல்றது ஒரு மாசத்துல 16,80,000 வருமானம் ஈட்டணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது நீங்க 5 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வித் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் அது வருமோ வராதோ, இல்ல வந்து இன்னும் வேற நம்ம என்ன பண்ணணுமோன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துருக்கணும். நிம்மதியா தூக்கம் கூட வராது இல்லைங்களா? ஆனா இங்க கோடிக்கணக்கிலே பண்ண போறீங்க கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க ரெகுலரா வாங்குற இடத்த தவிர்த்துட்டு மாத்தி நம்ம கம்பெனில வாங்குறதன் வீதம் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே. சார் நம்ம உள்ள எதுக்காக வரோம், சம்பாதிக்கணும். ஒரு பார்ட் டைம்ல ஒரு இன்கம் எடுக்கணும், ஒரு சம்பாரணை இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு பார்ட் டைம்ல உள்ள வந்து சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு என்ன கிடைக்குது, பணம் மட்டுமே இல்ல, அவார்ட் அண்ட் ரெகக்னிஷன் நடக்குது. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு திங்க் பண்ணி பாருங்க, ஒரு இடத்துல வேலை செய்யும் போது நம்மள யாராவது நல்லா பண்ணிட்டு முதுகு தட்டி கொடுத்தா அந்த வேலை டபுளா செய்யும் இல்லைங்களா? ஆனா இங்க நம்ம தான் சம்பாதிக்க போறோம். நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எஃபர்ட் போட போறோம். ஆனா இந்த இடத்துல நமக்கு நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்க போறது நம்ம தான் வச்சுக்க போறோம். இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிற ஒரே வார்த்தையில சொல்லி கூப்பிட்டு ஒரு 500 பேர் முன்னாடி 1000 பேர் முன்னாடி உங்களுக்கு மாலை மரியாதையும் கொடுத்து அவார்டு அண்ட் ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இதை வாங்கிக்கிறான்னு கேப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட டீமோட ப்ரூஃபே நாங்க வச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து மிஸ்டர் ஆர் வெற்றிவேல், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். மேல இருக்க பாத்தீங்களா, அதே லெவல்ல எனக்கு கீழே இருக்கக்கூடிய 2 நபரும் வந்து ஈடியா இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே டீம் லீடர்ஸ் இருக்காங்க, கோர் லீடர்ஸ் இருக்காங்க, குவிக் ஸ்டார் அச்சீவரும் இருக்காங்க. இந்த மாதிரி லெவல் பை லெவலா நம்ம சம்பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஏன் இதை நாங்க ஷோ பண்றோம் அப்படின்னாக்கா வின் வின் சக்சஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளியுறத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனை அழிச்சு மேல வந்தா நீ மேல வர முடியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தனோட அழிவுல தான் இன்னொருத்தனோட வளர்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க.
கிடையாது. இதெல்லாமே வந்து பொய். இதுதான் வந்து இப்படியும் வந்து வளரலாம்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி சூப்பரா ஒரு சிஸ்டத்த வந்து வகுத்து குடுத்துருக்காரு. நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் சுரேந்தர் சார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வின் வின் சக்சஸ். கீழ இருக்கிற 2 நபர் வராங்கன்னா, அவங்க நீங்க சம்பாதிக்க வைங்க. அவங்க நீங்க அச்சீவ்மென்ட் பண்ணுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல போயிடுவீங்க. சரிங்களா? அதுதான் வின் வின் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த லெவல்ல நான் ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா, அந்த லெவல் வரும்போது உங்களுக்கு வருமானம் வருது, பேர் புகழ் கிடைக்குது. அத தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய நீங்க டொமஸ்டிக் டூரா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு சிஎல்லா இருக்கிறீங்க, ஒரு டிஎல்லா இருக்கிறீங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கணும் அப்படின்னாக்கா, 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து டொமஸ்டிக் டூர் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் 1 செகண்ட். ஓகே. வேர்ல்டு டூர் வந்து ஈடிஸ் அண்ட் சாரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் பிபிஸ் ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன பண்றாங்க, வெளிநாடு வந்து போறாங்க. செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலேசியா வந்து ட்ரிப் போறதுக்காக சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா அது போவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வழி உள்ள வரோம், ஒரு பார்ட் டைம்ல உள்ள வரோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பெருசா போட போறது இல்லை, ஏன்னா இது பிசினஸ். ஓகேங்களா, ஒர்க் கிடையாது. இந்த இடத்துல நம்ம சம்பாரிச்சு நம்ம மேல வர்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவங்க வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து புதுசா இருக்கிறேன், நான் படிக்கல. நோ ப்ராப்ளம். இங்க இருக்கிற அத்தனை போட்டோஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சக்கூடிய நபர் தான் இங்க இருக்கிறாங்க. அவங்களோட போட்டோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, தன்னோட அனுபவத்துல என்ன நடந்துச்சோ, என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ, என்னெல்லாம் பிளஸ் இருக்குதோ, அந்த மைனஸ் விட்டுட்டு பிளஸ் மட்டும் சொல்லி உங்களை கொண்டு வரதுக்காக இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க. ஓகேங்களா. இவங்களோட கைட் கேட்டு தான் நாங்களும் வந்தோம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். ஓகேங்களா. தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இங்க இருக்கிற போட்டோ, அது நம்ம சிஸ்டம் சக்சஸ் டீம்ல மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா. சக்சஸ் டீம்ல மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பீப்புள் தான். இதை தாண்டி இன்னும் நிறைய அச்சீவர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. அண்ட் சார் 60,000 சொன்னீங்க, அதுவும் 7 ஐடி போட்டாக்கா ஒரே வாரத்துல 4,20,000 சொன்னீங்க. இது யாராவது சம்பாரிச்சுக்கிறாங்களா? நம்ம டீம்லயே இருக்காங்க. பட் நம்ம டீமோட டாப்பஸ்ட் ஏர்னர் சொல்லலாம். நம்ம டீமோட ஃபவுண்டர் டைரக்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் டான் பாஸ்கர் சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 7 ஐடி போட்டு 7 ஐடிக்குமே சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 60,000 ஒரு ஐடிக்கு. அப்போ 4,20,000 ரூபாய் ஒரு வாரம் இல்லைங்க, கண்டினியூஸா 3 வாரம் வந்து எடுத்துருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இவர் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்லாம் வந்து மேலே இருக்கிறவங்க தான் சம்பாதிப்பாங்க, கீழே இருக்கிறவங்க வந்து சம்பாதிக்க முடியாது. அவருக்கு கீழே ஜாயின் பண்ண நம்ம சுரேந்தர் சார் 8 ஐடி போட்டு 8 ஐடிக்குமே சீலிங் அடிச்சுக்கிறாரு. 4,80,000 ரூபாய் ஒரே ஒரு வாரத்துல. ஓகேங்களா. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கால் பண்ணி கேட்டு, ஜாயினிங் ஃபார்ம் இருக்கு நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு, தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. கேட்டு வாங்கி ஃபில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் தான், இங்க வாய்ப்புங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. யார் அதை சரியா எடுத்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியும் ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்கு. நம்ம ஏழையா இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பா நம்ம தப்பு கிடையாது, நம்ம அப்பா அம்மாவோட தப்பு. நம்ம குழந்தைகள் அதே இடத்துல விட்டுட்டு போறோம் அப்படின்னாக்கா முழுக்க அதுக்கு காரணம் நம்மளா தான் இருப்போம். ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கூட வாங்க, நம்பி வாங்க, கண்டிப்பா கொண்டு போவோம். முழு மனதோட வாங்க. அண்டு சந்தேகம் அண்டு எனக்கு வந்து புரியல அப்படின்னாக்கா கேட்டு புரிஞ்சுட்டு உள்ள வாங்க. புரியாமலோ இல்ல மனசு வந்து என்ன சொல்றது பிடிக்காமலோ தயவுசெய்து யாரும் ஜாயின் பண்ண வேணாம். நம்பி வந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கும், அந்த அச்சீவ்மெண்ட்ல உங்க பேரும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்ட நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இதை யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லிட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல். ஏன் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை செய்யணும்? நான் உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியம் இதில் எனக்கு கிடைக்குது. அடுத்த தலைமுறைக்கு என்னோட குழந்தைங்களுக்கும் இந்த வியாபாரத்தை நான் விட்டுட்டு போகலாம். எனக்கேற்ற அங்கீகாரம் இங்கே கிடைக்குது. அடுத்தவர்களை சம்பாதிக்க வச்சு நானும் சம்பாதிக்கிறதுல இதில் எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லா நாள்லேயும் நான் வாங்குகிற எல்லா பொருள்லையுமே எனக்கு தள்ளுபடி கிடைக்குது. டோர் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி, எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய என்னோடய குழந்தைங்களும் சரி, காசு கொடுக்கவே தேவையில்லை. டோர் டெலிவரி முற்றிலும் ஃப்ரீ. இதில் எனக்கு ஒரு செயலற்ற வருமானம், பேசிவ் இன்கம். நான் ஒரு சில நாளில் என்னோடய பிஸினால் நான் வேலை செய்யலை அப்படின்னா கூட எனக்கு அப்போவும் ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கும். எனக்கு மீதம் இருக்கிற நேரத்தில் ஃப்ரீ டைமில் இந்த வியாபாரத்தை நான் எடுத்து பண்ணலாம். இதில் எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கிது. 600லேருந்து 60,000 வரைக்கும் ஒரு வாரத்தில் சம்பாதிக்கக்கூடிய சமமான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிது. நம்மளோட தலைமுறையையே மாற்றக்கூடிய சக்தி நம்மளால் இதில் முடியும். நம்மளோட அன்றாட செலவில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளிலிருந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா இதில் கிடைக்குங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கும் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு அருமையான சொத்து இது.
இந்த ஸ்லீப் ஹர்பல் நாப்கின் ஆக்சிஸ் இந்தியாவது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி டெமோ பார்க்கலாம், லைவ் டெமோ. ஸோ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு உள்ள கடையில் வாங்குகிற நாப்கின்லேயும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 100 ml அளவுக்கு, அதே ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின்லேயும் ஊற்றியாச்சு. கை பாருங்கள், ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கினில் வந்து கை வச்சா கை அவ்வளோ ட்ரையாக இருக்குது. மிச்சம் 2 நாப்கினை பிழிஞ்சு எடுத்து பார்த்தா அவ்வளோ தண்ணி ஊற்றுது. இதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட லீக் ஆகலை. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ லேயர் பை லேயராக பிரித்து பார்க்கலாம். ஸோ கடையில் வாங்குகிற நாப்கினில் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒன்று, அதுக்குள்ளே காட்டன் கிளாத். ஜஸ்ட் ஸ்லீப்பில் உள்ள நாப்கினில் வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு லேயர் பாருங்கள், காட்டன்லேயே உள்ள ஒரு லேயர். செகண்ட் வந்து மேக்னெட்டிக் லேயர். தேர்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து காட்டனில் செஞ்ச லேயர் ப்ளஸ் அலோவேரா ஜெல், அதாவது சோது கத்தாலையில் செஞ்சுருக்காங்க. எந்த விதமான சிலிகான் ஜெல்லுமே கிடையாது. அதனால நல்ல அப்சார்ப் ஆகும், லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் கேன்சர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ப்ராப்ளம்ஸ், பீரியட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் அம்மா, சிஸ்டர், நம்ம ஒய்ஃப்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.